Generally this is the problem with the UPSC aspirants. So what is that problem அப்படிங்கறத நம்ம டீடைலா வீடியோல பார்க்கலாம். Right? Fine. சிங்கச்சா சிகப்பு கலர் சிங்கச்சா பச்சை கலர் சிங்கச்சா மஞ்சள் கலர் சிங்கச்சா. So hi hello. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன டவுட்டே வந்திருக்கும், இவர் எதுக்குடா இந்த சாங்கை இங்கே போட்டார் ப்ரொமோ கட்டில் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். எஸ், அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த சாங்கை ஏன் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். அண்ட் சப்போஸ் யாராவது இந்த காரணத்துக்காக தான் இது போட்டிருப்பாரு அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லேட்டஸ்ட் எவ்வளோ பேர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஃபைன். லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு முந்தின டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் லெட் குரோமேட் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கலை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் கொடுக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு கொஸ்டின் கொடுக்குறோமே, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டஃப்பாக மாற்றிடலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி, எப்படியும் யூபிஎஸ்சிலையும் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அந்த மாதிரி இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டினாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கொஸ்டின் ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு முடிச்சுட்டு பசங்கள்கிட்ட பேசும்போது, சார் அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு சார், எங்களுக்கு யாருக்குமே தெரியலை சார், ஒரு 2 பேர் தான் நாங்கள் ஃப்ளூக்கில் போட்டோம், கரெக்டாகிடுச்சு, பட் ஆனால் எங்களுக்கு அந்த நியூஸ் அந்த இது தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஒருவேளை நம்ம தான் ஈஸின்னு நினச்சிட்டோம், ஆனால் பசங்க டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்னென்னா, இந்த லெட் குரோமேட், அதாவது டர்மரிக் பவுடரில் ஆட் பண்ணுற அடல்ட்ரண்ட். இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன், ஃபுட் அடல்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் FSSAI வந்து டார்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸியாக எப்படி வந்து ஃபுட் அடல்ட்ரன்ஸ் நம்மளே செக் பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக என்னோடய ஒரு ப்ரெடிக்ஷனில் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸுக்கு இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஐ ஹோப் இட் வில் ஒர்க், லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ரைட்? ஃபைன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கெமிக்கல் என்னென்னா மாலச்சைட் க்ரீன். அதாவது நம்ம வந்து இந்த பட்டாணி எல்லாம் கடையிலேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி சின்ன சின்ன பாக்கெட்டில் 10 ரூபா பாக்கெட்டில் பட்டாணி போட்டிருப்பாங்க, உரிச்ச பட்டாணி. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம புலாவு, பிரியாணி இதிலலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த பட்டாணி எல்லாமே கலர்டு. அதில் என்னென்னா அந்த மாலச்சைட் க்ரீன் அப்படின்ற ஒரு டை. ஆக்சுவலாக இந்த டை வந்து ஜென்ரலாக டெக்ஸ்டைல்ஸ், மற்ற லெதர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் டையிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டையு. இது வந்து ஒரு அரைலமைன் பேஸ்ட் டை. அண்டு நிறைய அனிலின், அரைலமைன் அந்த மாதிரி டைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி கார்சினோஜெனிக். அண்ட் அதை தான் வந்து பட்டாணியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 36 வயது நிலையில் ஜோதிகா வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த இளவரசி கேரக்டர் வந்து அந்த வெஜிடபிள்லாம் அப்படியே தண்ணியில் முக்கி அப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஜென்ரலாக எகெயின் வந்து காப்பர் சல்ஃபேட், மாலச்சைட் க்ரீன் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப டைல்யூட்டட் சொல்யூஷன்ஸில் வெஜிடபிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்காகவோ இல்லை கொஞ்சம் க்ரீனிஷாக காட்டுறதுக்காகவோ டிப் பண்ணி எஸ்பெஷலி கீரையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற அடல்ட்ரண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபுட் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுற அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ரீசெண்ட்லி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் அவங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து காட்டன் கேண்டீஸை பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தமிழ்நாட்டிலே அது பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து போன வாரம் ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது பசங்கக்கிட்ட கேட்டேன், இந்த காட்டன் கேண்டி பேன் பண்ணி தெரியுமா, தமிழிசை சவுந்தரராஜன் அதை பற்றி பேசியிருந்தாங்க, பார்த்தீங்களா, அந்த நியூஸ் தெரியுமாண்ணா? எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியும் சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த காட்டன் கேண்டியில் என்ன இருக்குது, எதனால் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெமிக்கல் நேம் அவங்களுக்கு சொல்ல தெரியலை. ஆக்சுவலாக இதுதான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை. நிறைய பேருக்கு நியூஸ் பார்ப்பாங்க, அந்த நியூஸை வந்து எப்படி யூபிஎஸ்சி பார்வையில் நம்ம எப்படி எடுக்கணும், அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணணுன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரோடமைன் பி, அந்த பிங்க் கலர் வர்றதுக்காக அந்த காட்டன் கேண்டீஸில் ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எகெயின் இந்த மாதிரி இந்த டைஸ், இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்சினோஜெனிக். ரைட்? ஃபைன். ஸோ இது மாதிரி ஃபுட் அடல்ட்ரன்ஸ் நிறைய இருக்குது. த லிஸ்ட் இஸ் பிக். அண்ட் இன்னும் கொஞ்சம் ரீசெண்டில் ஒரு 1 இயர் 2 இயர் பேக்கில் பார்த்திங்கனாக்கா நாட் ஃபுட் எலமெண்ட் பட் ஸ்டில் நம்ம டே டு டே கமர்ஷியல் யூஸில் இருக்கிற அந்த ஜான்சன்ஸ் பேபி பவுடரில் எத்திலீன் ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்லி
பேன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு நிறைய ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக்கு, ஹெவி மெட்டல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மோனோசோடியம் குளுட்டமேட், தட் இஸ் அஜினோமோட்டோ, அதுக்கப்புறம் இந்த ப்ரோமினேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ், இது எல்லாமே இந்த காம்போலாம் கொடுத்துட்டு இதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது. ஸோ அது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2021 வந்து பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோசான், நம்மளோட அந்த கோல்கேட் டூத் பேஸ்ட்லாம் ட்ரைக்ளோசான் இருக்கும், அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த FSSAI ரிலேட்டடாகவே இன்னொரு கொஷின் 2018 கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டடாக லாஸ்ட் 7-8 இயர்ஸில் நானும் பார்க்குறேன். எப்படினாலும் அங்கங்கே நாட் எவரி இயர் பட் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 7-8 இயர்ஸில் ஒரு 4-5 இயர்ஸ் ரிப்பீட்டடாக இந்த ஃபுட் அடல்ட்ரன்ஸில் FSSAI இது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு லெவலில், இந்த ஃபுட் சேஃப்டி ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருவதற்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லான நியூஸ். ஆனால் நம்ம அதை வந்து எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், இந்த ஒரு நியூஸை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய பேர் என்னென்னா அந்த கெமிஸ்ட்ரி, கெமிக்கல்ஸ் அப்படின்னாலே ஒரு அலர்ஜியாக பார்க்குறாங்க. ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நெவர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது கெமிஸ்ட்ரியாக இருந்தானே, கெமிக்கல் நேம்ஸாக இருந்தானே, ஜஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்றுக்கிற ஆர்வம் தான் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வச்சுக்க வேண்டாம், சரிங்களா. நான் ஈவன் லாஸ்ட் வீக் ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ்லேயே அதான் சொன்னேன். இந்த காமன் நேம்ஸ், அதாவது காமன் ப்ராடக்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் அண்ட் அதில் இருக்கிற மேஜர் கெமிக்கல்ஸில் கெமிக்கல் நேம்ஸ் இதெல்லாமே நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அனதர் கெமிக்கல் ஜைலிட்டால், நம்மளோட அந்த ஹாப்பிடென்ட், அந்த சியூவிங் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதில் வந்து அந்த ஸ்வீட்டனிங்காக ஜைலிட்டால் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி இப்போது இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ், அதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாமே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்றது உங்களுக்கு GS3 ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஷினாகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட். ஸோ அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அந்த பஞ்சு மிட்டாய் பேன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கமெண்ட் அடித்தான். அது சும்மா ஒரு பாசிங் கமெண்ட் ஓட்டி விட்டான். இன்னொரு ஆஸ்பிரண்ட்டை பார்த்து, நான் என்னப்பா ரொம்ப பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கேன், என்னாச்சு அப்படின்னு. இல்லை சார், அந்த நியூஸ் பார்த்தோன்னே அவனுக்கு பஞ்சு மிட்டாய் சாங் ஞாபகம் வந்துருச்சான் சார் அப்படின்னு சொல்லி சிரித்தான். அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணான், சார் நீங்கள் இது வீடியோ போடும்போது இந்த பஞ்சு மிட்டாய் சாங் போட்டு விடுங்க சார், இவன் கேட்குறான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே ஃபைன், இது சும்மா ஒரு ஃபன்னியான ஒரு டிஸ்கஷன் தான். பட் ஸ்டில் என்னென்னா அவர் கேட்டதுக்காகவே பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண போட்டு இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், ஃபங்கியாக தெரியும். பட் ஸ்டில் என்னென்னா நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறதே கொஞ்சம் ஃபன்னியாக, ஃபேன்சியாக, ஒரு நரேட்டிவாக லேர்ன் பண்ணும்போது நம்மளோட ரிட்டென்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ மேபி இந்த ஒரு சாங் இங்கே போடுறதுனால உங்களுக்கு அந்த நரேட்டிவாக அந்த ஒரு ரிட்டென்ஷனுக்கு ഇത് സപ്പോർട്ടും பண்ணலாம், ரைட். ഫൈൻ, ദാറ്റ്സ് ഇറ്റ്, റൈറ്റ്. അരയ്ക്കാൻ ഒരു ദിവസം, പാക്ക് ചെയ്യാൻ ഒരു ദിവസം, ലോറിയിലാണെങ്കിൽ 2 ദിവസം, കൂടാതെ എൻ്റെ അടുത്ത് 2 ദിവസം, റീറ്റെയിൽ ഷോപ്പിലോ 3 ദിവസം, നിങ്ങളുടെ വീട്ടിലെ ഫ്രിഡ്ജിൽ 4 ദിവസം, മൊത്തം കൂട്ടി നോക്കിയാൽ 15 ദിവസമാവും. പറമ്പിൽ നിന്ന് പറിച്ച് കറി വെച്ച കാലമൊക്കെ കഴിഞ്ഞു പോയി. ഇതൊക്കെ കേടാവാതിരിക്കാനല്ലേ ഇത്രയും മരുന്നുകൾ അടിക്കുന്നത്. ഇതേ കണ്ടില്ലേ സവോള, പാകിസ്ഥാനിൽ നിന്ന് വന്നതാ. നിങ്ങൾക്ക് പച്ചക്കറി ആയിട്ടും പഴങ്ങളായിട്ടും കിട്ടണമെങ്കിൽ ചെറിയ ടെക്നിക്കലൊക്കെ ചെയ്തല്ലേ പറ്റൂ. ഞങ്ങളോട് കീടനാശിനി അടിക്കാത്ത പച്ചക്കറി വേണമെന്നാ പറഞ്ഞിരിക്കുന്നത്. അതൊന്നും കുഴപ്പമില്ല മുത്തശ്ശി. ആ സമയം